வாங்க, இன்னைக்கு நாம ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தமிழ் கதைய பத்தி பார்க்க போறோம். இது வெறும் பசிய பத்தின கதை மட்டும் இல்ல, அந்த பசியிலிருந்து ஒரு அற்புதமான கலைப்படைப்பு எப்படி உருவாச்சுங்கிற கதை. யோசிச்சு பாருங்க, கடலோட கர்ஜனைய விட ஒரு மனுஷனோட வயிற்றுப் பசி கொடியதா இருந்திருக்கு. இந்த ஒரு வரி போதும் அந்த மாபெரும் கவிஞர் காளமேகம் பட்ட கஷ்டத்தை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு. பட்ட பகல் நேரம், வெயில் மண்டைய பொளக்குது. நாகப்பட்டினம் கடற்கரையில கவிஞர் காளமேகம் தள்ளாடி நடந்துட்டு இருக்காரு. அவரோட பசி எந்த அளவுக்குன்னா, ஆர்ப்பரிக்கிற கடல் அலைகளோட சத்தம் கூட அவர் காதுல விழலையாம். அடேங்கப்பா, பசி கண்ண மறைக்குது, காது அடைக்குதுன்னு சொல்வாங்கல்ல, அது அவருக்கு நிஜமாவே நடந்திருக்கு. என்ன பண்றதுனே தெரியாம அங்கிருந்த மீனவர்கள் கிட்ட உதவி கேக்குறாரு. அந்த மீனவர்கள் என்ன பண்றாங்கன்னா, பக்கத்துல இருக்கிற காத்தான் சத்திரத்துக்கு போக சொல்றாங்க. அங்க போனா சாப்பாடு கிடைக்கலான்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கறாங்க. பயண களைப்பு ஒரு பக்கம், பசி ஒரு பக்கம், ரெண்டும் சேர்ந்து வாட்ட காளமேகம் அந்த சத்திரத்துக்கு போறாரு. அங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சாப்பாடு ரெடி ஆயிடும்னு சொல்றாங்க. சரி, காத்துட்டு இருக்கலான்னு திண்ணையில உட்கார்ந்தவர் தான் அப்படியே சுருண்டு படுத்து தூங்கியே போயிட்டாரு. ஆனா இங்கிருந்துதான் அவரோட அசல் சோதனையே ஆரம்பிக்கிறது. அந்த ராத்திரி முழுக்க அவருக்கு காத்துட்டு இருந்தது வெறும் ஏமாற்றம் மட்டும்தான். இந்த டைம்லைன் பாருங்க. நண்பகல் வராரு, மாலே ஆகுது, இரவு ஆகுது, அப்பவும் சாப்பாடு இல்ல. கடைசியா விடியற்காலையில தான் கூப்பிடுறாங்க. சாதாரண ஒருவேளை சாப்பாடு கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க இழுத்தடிச்ச ஒரு காவியமாவே மாறிடுச்சு. சாயங்கால நேரம், திடீர்னு முழிப்பு வருது அவருக்கு. ஐயோ, சாப்பாட்டை மிஸ் பண்ணிட்டோமோன்னு ஒரு பதட்டத்தோட எழுந்து பாக்குறாரு. ஆனா எங்க, இன்னும் அடுப்பே பத்த வைக்கல. அப்போதான் ஒரு ஆளு ஒரு கூடையில அரிசியோட உள்ள போறாரு. இத பார்த்து நொந்து போன காளமேகம் அந்த அரிசி இடிக்கிற சத்தத்தை கேட்டுக்கிட்டே மறுபடியும் அதே வாசப்படியில தூங்கி போறாரு. இப்ப மணி நள்ளிரவு, ஓரே நிசப்தமா இருக்கு. சரி, இப்பவாச்சும் சாப்பாடு ரெடியாகி இருக்கோன்னு ஒரு நப்பாசையோட மறுபடியும் உள்ள எட்டி பாக்குறாரு. ச்சே, இப்போதான் சமையல்காரர் அந்த இடிச்ச அரிசியை எடுத்து தண்ணி ஊத்துன பானையில போடுறாரு. அதாவது இத்தனை மணி நேரம் கழிச்சு இப்போதான் சமையலே ஆரம்பிக்குது. சோர்ந்து போன காளமேகம் வேற வழி இல்லாம மறுபடியும் வாசற்படிக்கே வந்து படுத்துக்கிறாரு. விடியற்காலை நேரம். இந்த முறை அவர் பசியாலே எழும்பல, ஒரு அதட்டல் சத்தம்தான் அவரை எழுப்பி விடுது. அந்த சத்தத்தை கேளுங்கள. ஏய், வாசல்ல படுத்திருக்கிறது யாரு, எந்திரிச்சு வழிய விடு அப்படின்னு வானத்துல வெள்ளி முளைக்க ஆரம்பிக்குது. அப்போதான் அவர் காத்துக்கிட்டு இருந்த அந்த புனிதமான குரல் கேக்குது. ஆமாங்க, சாப்பிட வர்றவங்க வரலாம், இலையில சோறு போட்டாச்சுன்னு ஒரு குரல். நேத்து மத்தியானம் வந்தவருக்கு இப்போதான் சாப்பாடு கிடைக்க போகுது. ஒரு வழியா காளமேகம் சாப்பிட உள்ள போறாரு. கிட்டத்தட்ட 18 மணி நேரம். யோசிச்சு பாருங்க, ஒருவேளை சாப்பாட்டுக்காக கிட்டத்தட்ட ஒரு முழு நாள் காத்துட்டு இருந்திருக்காரு. இதுவே ஒரு பெரிய கொடுமைதான் இல்லையா? அவர் வாய்சோறு உள்ள போனதும் ஒரு அற்புதம் நடக்குது. தெம்பு கிடைச்சது அவரோட உடம்புக்கு மட்டும் இல்ல. கொஞ்சம் சோறு உள்ள போனதும் உடம்புல தெம்பு வருது. அந்த தெம்பு வந்ததும் அவரோட படைப்பாற்றல் நெருப்பு மாதிரி பத்திக்குது. அவரோட அடையாளம் என்ன? அந்த நக்கலும் நையாண்டியம் தானே, அது அப்படியே உயிர் பெற்று வருது. இதுதான் இந்த கதையோட ஹைலைட். இல முன்னாடி உட்கார்ந்துகிட்டே முகத்துல ஒரு குறும்பு புன்னகையோட அந்த சத்திரத்துல நடந்த முழு கொடுமையையும் ஒரு நையாண்டி கவிதையா அந்த இடத்திலேயே பாடுறாரு. பாருங்க, அவர் பட்ட கஷ்டத்தை ஒரு புகாரா சொல்லாம ஒரு அழியாத கலையா மாத்திட்டாரு. கடைசியா காளமேகத்தோட கதை நமக்கு ஒரு விஷயத்த சொல்லுது. நமக்கு வர்ற கஷ்டங்கள், விரக்தியை எல்லாம் எதிர்கொள்ள கலையை விட ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் இருக்க முடியுமா? அவரோட பசி அன்னிக்கு தீந்துருச்சு. ஆனா அந்த பசியில பிறந்த அவரோட நகைச்சுவையான கவிதை பல 100 வருஷமா இன்னிக்கும் நிலைச்சு நிக்குது.